வழக்கமா பொண்டாட்டிங்க ஊருக்கு போனாதானே புருஷங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க அப்படியா? அந்த ஆளு ஊருக்கு போனாருன்னா எனக்கு ஒரே கொண்டாட்டம். சின்ன வயசுல நம்ம 4 பேரும் திருவிழாக்கு வந்தது. கல்யாணம் ஆகி இப்பதான் வரும். நான் என்னைக்கு அந்த மனுஷன் கையால தாலியை என் கழுத்துல வாங்கினனோ அன்னையில இருந்து ஒரு ஜெயில் கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிட்டேன். அக்கா அண்ணனுங்களை கூட நான் அப்படி இப்படின்னு எப்படியாவது பாத்துருவேன். ஆனா அக்கா ஒரே ஊர்ல இருந்துகிட்டு அதுவும் பக்கத்து தெருவுல இருக்க உன்னை என்னால பார்க்கவே முடியலையேக்கா. நீனா அந்த மனுஷனுக்கு ஆகவே மாட்டேங்குது. இப்ப கூட உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஏன் அக்காவை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் யாருன்னு? சொந்த ரத்தத்தை அவருக்காக விட்டு கொடுத்துட முடியுமானே? சரி விடுமா, அவன் போன தெரிஞ்சது தானே. இப்ப எது கண்ணை காசுக்கிட்டு? வருத்தப்படாத வரலட்சுமி, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. அண்ணே இல்லண்ணே, சொல்றேன்னு. அக்கா என்ன தப்பு பண்ணுச்சுன்னு அவர் இப்படிலாம் பண்றாருன்னு. அழாதடி, விடு. அவர் தடுக்கிறாருங்கிறதுக்காக நாம என்ன சந்திக்காமலா இருக்கோம்? அழாத, சின்ன பிள்ளையாட்டம். இன்னும் சற்று நேரத்தில் பெரியவர்களுக்கான மெதுவாக சைக்கிள் ஓட்டும் போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் விழா மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அக்கா கேட்டியா? மெதுவா ஓட்டுற சைக்கிள் போட்டியா? ஆமாண்டி, சின்ன வயசுல அந்த போட்டி நடக்கும்போது என்கிட்ட நீ தோத்து போயிடுவியே, ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நான் தோத்து போவேனா? நீதான் என்கிட்ட தோத்து போவ. அண்ணே பாருண்ணே, எப்படி பொய் சொல்றா இவ தானே என்கிட்ட தோத்து போவா. இப்ப மாத்தி பேசுறா பாருண்ணே. அது நீ தோத்து போக கூடாதுன்னு நான் தோத்து போவேன். அண்ணே அண்ணே, எப்படி பொய் சொல்றா பாருண்ணே இவ. இது பொய்யா? ஆமா. சரி இப்ப வா, யார் ஜெயிக்கிறாங்க யார் தோத்து போறாங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். வா போலாம், வா ஒரு கை பாத்துறலாம், போலாம். கேட்டீங்களா? பொடி பைத்தியக்காரி, நமக்கு என்ன வயசாகுது இப்ப போய் சைக்கிள் ஓட்டலாம்னு கூப்பிட்டு இருக்க? இந்த முனிய இருக்கான்ல, அவன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஹா எப்பா, நம்ம ஊர்ல எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு திருவிழா வந்தாதான் தெரியுது. நம்ம அருளு இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கான். கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்லயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கட்டி வைக்கணும். போடா பைத்தியக்காரா, என் பிள்ளைய கட்டுறதுக்கு இந்த ஊர்ல எவ்வளவுக்குடா தகுதி இருக்கு? எனக்கு வரப்போற மருமகளோட ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பார்த்து இந்த ஊரே அசந்து போகும் பாரு. முக்கியமா நம்ம வீட்டுல நம்மள மதிக்காம ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, என் மருமகளை பார்த்து திண்டாட போறாங்க. அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆட போக்கா. ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும், அதுவும் தூரத்துல இருக்கிறது நம்ம மாமா தானே. சேச்சே, அவர் ஏன்டா இங்க வர போறாரு? நான் காலையில கோயிலுக்கு கூப்பிட்டதுக்கே ஃபேக்டரியில அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட போயிட்டாரு. கண்டிப்பா அது அவரா இருக்காது. அக்கா முதல்ல அது மாமாவா இல்லையான்னு பார்த்து சொல்லுக்கா. ஐயோ கடவுளே, இந்த மனுஷனை சாதுன்னு நினைச்சேனேடா. என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு இந்த திருவிழாக்கு எவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. உட்காருங்க மாமா, உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் இரு இரு, என்ன பண்ற?
அடிபட்டிருக்கு. ஏய் என்ன பண்ற? ஐயோ பரவாயில்ல. மாமா உனக்கு எதுவும் அடிபடல? அவனுக்கு எல்லாமே உள்காயம் தான். நைட்டு ஒத்தடம் கொடுக்கும்போது அவனுக்கு தெரியும். யாருக்கு? எனக்கா இல்ல என்கிட்ட அடி வாங்கினவங்களுக்கா? ஏ வானதி, எங்க பாக்குற நீ? ஒண்ணும் இல்ல மாமா. கைய பார்த்தா அழுக வரும்னு வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்கியா? ரத்தத்தை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடும், அதான். திரும்ப எங்க பாக்குறா இவன்? தெரியுது தெரியுது நீ ஏன் அங்க பாக்குறேன்னு. உனக்கு பிடிச்ச மீன் பண்ண அங்க விக்குது, அதானே பாத்துக்கிட்டு இருக்க? ஆமா மாமா. சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அக்கா இந்தக்கா டேய் என்னடா அது? கப்பு. அக்கா நடந்த கோல போட்டியில உனக்கு தான்க்கா ஃபர்ஸ்ட் பிரைஸ். உன்னை கூப்பிட்டானா நீ வரல, அதனால தான் நானே வாங்கி வந்துட்டேன். இந்தாக்கா. டேய் ஏன் கப்பு எங்கடா? உனக்கு அப்புறம் தான் தருவாங்களா? டேய் அடி. கண்ணை கட்டி கஷ்டப்பட்டு அம்பு விட்ட எனக்கு அப்புறம் கொடுப்பாங்களா? ஈஸியா கோலம் போட்ட உனக்கு உடனே கொடுப்பாங்களா? என்ன நியாயம் அது?